அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சி இப்போ இந்த 2026 அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான அதாவது சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வக்ர பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. இந்த வக்ரமன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நேர் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதாவது அதுதான் வக்ரம்னு சொல்கிறதுங்க. அப்போது லாபஸ்தானத்தில், அதனால் உங்களுக்கு சனி பகவான் அதாவது பாக்யாதிபதியும் கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் ஆன சனி பகவான் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வக்ரமாகுது. அப்போது இந்த நேரம் 4.5 மாதங்க. எப்படின்னா, அதாவது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 4.5 மாதம் வக்ர காலத்தில் இருக்கிற போது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை, ஏன்னா சனி பகவானுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். காரணம் என்னென்னா, இவர் தான் நம்ம கர்ம பலன்களை, நம்மளுடைய இந்த பிறவியின் பலன்களை கொடுக்கக்கூடிய காரகாதிபதி யார் அப்படின்னு கேட்டோம்னா அது சனி பகவான் தான். அதனால தான் ஆயுள் காரகன் சொல்கிறோம், அதுதான் ஜீவனக்காரகன் சொல்கிறோம். அதே மாதிரி சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறத, சனிக்கு ரொம்ப பலம் அதிகங்க. சரிங்களா? அப்போது இந்த கிரக வக்ர காலத்தில், சரிங்களா, சனி வக்ர காலத்தில் நமக்கு இந்த 4.5 மாதமும் எந்த மாதிரி ஒரு பலன்கள் அப்படின்னா, குடும்பத்தில், தொழில் ஸ்தானத்தில், நட்பு வட்டாரங்களில், பணம் வரவு சார்ந்த சில விஷயங்களில் நாம் சில மனசில் ஒரு கணக்குகள் போட்டிருப்போம் இல்லைங்களா, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இந்த மாதிரி பண்ணணும், நம்ம இதை எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கணும். அதே மாதிரி பிடிச்சமான ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது பலன்களை இப்போது நம்ம பார்க்க போகிறோமுங்க. இந்த பதிவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் சுக்கிர பகவானுடைய அருளை பெற்ற ராசி. சரிங்களா? இந்த ரிஷப ராசிக்காரர் எப்போவுமே எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப கௌரவமான ராசியை கொண்டவங்க தான் ரிஷப ராசிக்காரர். சுக்கிரன் இல்லையா, அடுத்தவங்க மதிக்கிற அளவுக்கு இருக்கணும், மற்றவங்க விரும்புகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். சரிங்களா? எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க கிடையாது ரிஷபராசி அன்பர்கள். இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர். அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப பாசத்துக்கு அடிமையானவங்க. ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டோம், மாறவே மாற மாட்டோம். அவங்க எவ்வளோதான் நமக்கு மோசங்கள் பண்ணாலும் சரி, எவ்வளோதான் கடுமையான கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் சரி, நாம் வச்ச அன்பு உண்மையான அன்பு. நமக்கு துரோகத்தை பண்ணிட்டாங்க, பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஒதுங்கி வரக்கூடியவங்க தான் தவிர, ஆனால் அதுக்கு மாற்று வழி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது ரிஷபராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா, குடும்பத்து மேலே ரொம்ப பற்றுள்ளம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரர். அப்பா அம்மா நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க அவங்கள நல்லா நம்ம முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யணும். நண்பர்கள் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதே சமயத்தில் கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி ஆச்சுங்களா, துணைவியாருக்கு அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணி அவங்க சில சில சிரமங்கள் கொடுத்தாலும், தெரியாத தனத்தை சில பாதிப்புகள் பண்ணினாலும் கண்டிப்பாக அவங்கள திருத்தி நல்லபடியாக கௌரவமாக நம்ம வாழணும்னு நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர். ஆனால் நாம் எவ்வளோதான் நல்ல விதத்தில் சரியான விதத்தில் நம்ம போயிட்டு இருந்தாலும், ஆனால் நமக்கு வர்றதெல்லாம் பார்த்துட்டோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் தான். நம்ம குடும்பம் நல்லா தான் இருந்தது, 3வது மனிதனால் சில குழப்பங்கள் வந்துருச்சு. நாம் ஒரு இடத்துல வேலைக்கு போனோம், நல்லபடியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை. நாம் உழைக்கிறோம், நல்ல பணத்துக்காக உழைக்க மாட்டேங்கிற ரிஷபராசிக்காரரு. ஆனால் நம்மளுடைய கடமை என்னவோ அதை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க ரிஷபராசிக்காரரு. 10 பேருக்கு இல்லை 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை, திறமையாக வேலை செய்யக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர். அப்பேற்பட்டவங்க நீங்கள் சாதாரண ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆனால் உழைக்கிறது நாம்பாக இருப்போம், ஆனால் பலன் அடைகிறது மற்றவங்களாக இருக்கிறாங்க. இதுதான் ரிஷபராசிக்குடைய நிலைமை. அது சமீப காலகட்டங்களில் நமக்கு பார்த்துட்டோம்னா, அதாவது சில வாய்ப்புகள் சரியாக வந்தது,
கரெக்டாக சக்ஸஸாக வந்தது. ஆனால் பார்த்தோம்னா, திடீர்னு சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் பார்த்தோம்னா, நம்மளுடைய நிம்மதி கெடுற அளவுக்கு அப்படின்னா, நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்கள், அந்த பலன் மற்றவங்களுக்கு போயிருச்சு. நாம் உழைச்ச உழைப்புக்கு அந்த அதாவது பேர் மற்றவங்களுக்கு போயிருச்சு. ஆனால் நமக்கு நல்ல பேர் வரலனாலும் பரவாயில்ல. ஆனால் கெட்ட பேர் உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆச்சுங்களா? திட்டம் போட்டு பின்னால் இருந்தே நமக்கு சில சூட்சுமங்கள உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கு தெரியல. நம்ம 4 பேரு நல்லவங்கன்னு நெனச்சு, அதாவது எப்படி கருத்துதே தண்ணி, வெளுத்ததே பாலுன்னு நம்ம பழகணும். ஆனா வெளுத்த பால்ல விஷம் இருக்கிறது தெரியாம போச்சே! அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டு, சில இழப்புகள சந்திச்சதும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். ஆனா இந்த மாரி சந்திக்கக்கூடிய சில சிரமங்கள கடந்து வந்து, சில அன்பாலயும் சில ஏமாற்றங்கள சந்திச்சு, பொருளாதார அடிப்படையிலயும் சில சிரமங்கள சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் எப்படின்னா, கடன் வாங்க மாட்டீங்க. யாருகிட்டயுமே கடன் வாங்குறது நமக்கு பிடிக்காது. முடிஞ்சா நாம குடுக்குற அளவுக்கு தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா சமீப காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா, சில வாங்க வேண்டிய சூழ்நிலை. எதிர்பாராத சூழ்நிலையில ரூ. 10 நம்ம அடுத்தவங்ககிட்ட யார்கிட்ட வாங்கக்கூடாதோ, அங்கேயே போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இன்னைக்கு வாங்கிட்டோம். ஆனா திருப்பி குடுக்க முடியுமா? அதாவது இது கொஞ்சம் இப்படியே நாளுக்கு நாள் சுமைகள் அதிகமாகும்போது, நமக்கு இருக்கிற ஒரு கௌரவத்துக்கும், மதிப்புக்கும், மரியாதைக்கும் நமக்கு அதுக்கு இது ஒரு களங்கம் வந்துருமா? காரணம் என்னன்னா, தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தா கவலையே இல்ல. அதே பலவீனம் அடையும்போது ஒரு பயம் வரும். இளமையில் நம்ப எப்படி வேணாலும் இருந்து ஏதோ ஒரு வழியில வந்து நம்ம எல்லாமே சமாளிச்சுட்டு வந்துட்டோம் கௌரவத்தோட. ஆனா இன்னைக்கு வயசு ஆக ஆக பார்த்தோம்னா, பயத்த குடுக்குது. மனக்கசப்புகள குடுக்குது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களே இன்னைக்கு பார்த்தோம்னா, நம்மளுடைய கட்டுக்கோப்பில் சொல் பேச்சுக்கு கேட்டு ஒரு பொசிஷன்ல இருந்தவங்களே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கண்ணார பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? எதனால நடக்குது? அது மட்டும் கிடையாது. நம்ம நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வருது. உண்மையே பேசினாலும் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தத்தில என்னவோ தெரியல. ஏதோ ஒரு மனக்குழப்பமாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இன்னும் ஃபாஸ்ட் எனர்ஜி குடுக்கும். ஆனா குரு பார்க்கறதுனால வேகம் எடுக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு உருவாகும். அந்த வேகங்கிறது எப்படின்னா, இடம் மாற்றங்கள் பண்ண வேண்டியது. அதே மாரி இப்ப அந்த பணம் வரவு நோக்கி நீங்க செயல்படக்கூடிய விதம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் எனர்ஜி எடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா, உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க. அதே சமயத்தில புது முதலீடு போட்டு தொழில் செய்றது, அந்த மாரி விஷயங்கள் நிச்சயமா நீங்க பண்ணலாம். சரிங்களா? கடந்த காலத்தில எல்லாம் அது பண்ணுனேங்க. எல்லாமே நஷ்டமாயி போச்சு, விரயமாயி போச்சு. வந்தது எல்லாமே நமக்கு கைவிட்டு போயிருச்சு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஒண்ணு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு மனசுல ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு ஏற்பட்டுட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிற கவலை மறந்து, இந்த அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதியில் இருந்து நீங்க புதிய முயற்சி எடுங்க. சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு உருவாக போகுது. ஆச்சுங்களா? அதே மாரி அந்நிய தேசம், ஒரு வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நினைக்கிறவங்க, சரிங்களா? ஒரு வெளிநாடு ஒரு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனை ஆயிப்போச்சு. அந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டிருக்கும்னா, உங்கள் நட்பு சார்ந்த விதத்தில தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனை கண்டிப்பா சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னொரு விதத்தில பார்த்துட்டோம்னா, சில பிரிவுகள சந்திச்சிருப்பீங்க. ஆச்சுங்களா? அதாவது மனசு விட்டு நீங்க எதுவுமே வெளிப்படையா பேச மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆனா மனசளவுலயே அன்பால ஏமாற்றப்பட்டுட்டோம். மத்தவங்களால நம்ம படுத்திட்டாங்க. அந்த காயம் ஆற மாட்டேங்குது. அதே நேரத்தில மனசுல மறக்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு வெறுப்புகள உருவாக்கி தவறுகள் செய்தது அவங்க. ஆனா காரணத்த நம்பள குறைய சொல்லி இன்னைக்கு விலகி இருக்கிறாங்க. அந்த நட்பு ஒண்ணு சேருமா? அந்த பாசம் வந்து பழையபடி இருக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில உண்மையான அன்ப உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா அவங்களுக்கு உருவாகும். உங்களது தவறு இல்லைங்கிற ஒரு உண்மையை உணரக்கூடிய சம்பவங்களும் மத்தவங்களுக்கு ஏற்படும். இதனால பழக்கவழக்கம், நட்பு, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாசம் சார்ந்த சில விஷயம் எல்லாமே நிச்சயமா ஒரு நிம்மதிய குடுக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகுதுங்க. வீட்ல சுப விஷயங்கள் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. கணக்கு போடுறோம், திட்டம் போடுறோம். ஒண்ணு ஜாதகம் நல்லா இருந்தா பொருத்தம் நல்லா இல்ல, பொருத்தம் நல்லா இருந்தா தசாபுத்தி சரியில்லைங்கிறாங்க. இல்லையா பார்த்தா மாப்பிள்ளைக்கு புடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளை எல்லாம் பிடிச்சாலும் அதாவது
முடிவு பண்ண பிறகு பார்த்தா கல்யாணம் நின்று போச்சு. காரணமே இல்லாம. இப்படி இல்லாம சில விஷயங்கள் நடந்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அப்படி தாமதம் ஆனவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால, இந்த நேரத்தில முயற்சிகள் எடுங்க. அதே மாரி முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மறு வாழ்க்கை எதிர்பார்க்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம். உங்கள் முயற்சினால வெற்றி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும், சிறப்பா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகப் போகுதுங்க. ஆக மொத்தத்தில ரிஷபராசியுடைய அன்பர்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம், ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி ஏற்படக்கூடிய அதாவது ஒரு வக்ர காலம் தான் ஆச்சுங்களா? லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லது தானே, வக்ரமாகும்போது இது பாதிப்பு கொடுத்துருமா அப்படிங்கிற பயம் வேண்டாங்க. ஏன்னா குரு பார்க்காமல் இருந்திருந்தால் சரிங்களா, நாம் எடுத்தோமோ கமுத்தோமோன்னு திடீர் ஒரு வாய்ப்புகளும் நம்பி நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம வேகம் எடுத்து தப்பாக போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த குரு பார்க்கறதுனால, இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு சாதகமான சில வாய்ப்புகளை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் முயற்சிகள் எடுங்க. சில வாய்ப்புகள் நிச்சயமாக அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. தைரியமாக இருங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் லக்னம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருந்ததா அல்லது வக்ர நிலை இல்லாமல் இருந்ததா, சனி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருந்தது, அதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் வலுப்பெறுங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா சில யோகங்கள் இருக்கும், சில அந்த பாதகாதிபதி திசைகள் நடந்துகிட்ருக்கும். அந்த திசை நடக்கிற போது நம்ம எவ்வளோ ஒரு முயற்சிகள் எடுப்போம். ஆனால் நாம் எடுக்கிற முயற்சி அடுத்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு இடத்துல நின்னோம்னா அது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் நமக்கு அந்த இடத்துல பாதகத்தை கொடுத்துரும். அதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்மளுடைய பிறவி ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அதாவது அந்த திசா புத்தி அந்தரம் சூட்சுமங்கள் பொறுத்து சில பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால, உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து இப்போ நீங்கள் பார்க்கணும், நம்மக்கிட்ட இந்த பலன்களை உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் மட்டும் தெரியப்படுத்தினீங்கன்னா, எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இனி வரக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் கச்சிதமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. ரிஷபராசிகளுடைய அன்பர்களுடைய எதிர்கால வாழ்க்கை செல்வாக்கு மிக்க அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.